Taste the Daily. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவர்களிடையே வன்முறை போக்குதான் அதிகரித்துள்ளதாகவும், கொலை வரை நீண்டுள்ள இந்த மோதல் வெறியை கட்டுப்படுத்த தவறியதற்கு பொம்மை முதல்வரின் அரசு வெட்கப்பட வேண்டும். விவசாயி, வியாபாரி, பெண், இளைஞர் என யாருக்குமே பகல் இரவு என எந்த நேரத்திலும் துளிக்கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலத்தின் மொத்த உருவான ஆட்சியைத்தான் ஸ்டாலின் நடத்தி வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டமாக விமர்சனம். கும்பகோணம் அருகே மாணவர்கள் மோதலில் +2 மாணவர் உயிரிழப்பு, சீர்காழியில் காய்கறி கடைக்காரர் கொலை, தென்காசியில் விவசாயி படுகொலை, சேலத்தில் தலை துண்டித்து இளைஞர் கொலை, நாகர்கோவிலில் பெண்ணை வழிமறித்து திருட முயற்சி என தொடர்ச்சியாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், சுய விளம்பரத்தில் திளைக்கும் பொம்மை முதல்வர் இதை எப்போது தான் உணரப்போகிறார் என கேள்வி. ஆட்சியில் இருக்கப்போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அறிக்கை. சென்னை திருவான்மியூரில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் வாழ்த்து. மணமக்கள் சஞ்சனா, தருண் விகாஷ் ஆகியோருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்த புரட்சி தமிழர். கோவை குனியமுத்தூரில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற மாபெரும் ரேக்ளா பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பரிசுகளை வழங்கி பாராட்டு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் கோவை மாவட்டத்தில் ரேக்ளா மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மீண்டும் நடத்தப்படும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். அதே போல இன்னைக்கு நம்முடைய ஜல்லிக்கட்டு கோயம்புத்தூர்ல வந்து நடத்தணும், பிரம்மாண்டமா நடத்தணும். அது கூட இன்னைக்கு பெருசா நடத்துறதில்லை. சரியான கண்டிப்பாக 4 மாதத்துல கண்டிப்பாக எடப்பாடி வருவார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புதிதாக பொறுப்புகள் வழங்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகத்தை சந்தித்து நன்றி கூறினர். பொறுப்புகள் தந்தமைக்காக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தை நேரில் சந்தித்து கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட புதிய பொறுப்பாளர்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் இல்லத்தில் திமுக, தாவேக கட்சியில் இருந்து விலகிய ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். கட்சியில் இணைந்தவர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்த நிலையில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கழக துண்டு வழங்கி வாழ்த்தி வரவேற்பு. இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இன்று மக்களவையில் சிறப்பு விவாதத்தை தொடங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 10 மணி நேர விவாதத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் முடிவுரை ஆற்றுவார் என்றும், இவை சுதந்திர போராட்டத்தின் உத்வேகத்தை நினைவூட்டும் வரலாற்று நிகழ்வு எனவும் தகவல்.
காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 46வது கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீர் குறித்து விவாதிக்கப்படுவதால் விவசாயிகள் எதிர்பார்ப்பு. நாடு முழுவதும் நக்சல் பகுதிகளில் தொடர்ந்து நடத்திய கடுமையான நடவடிக்கைகளால் நக்சல் அச்சுறுத்தல் குறைந்து பொதுமக்கள் நிம்மதி. கல்வி, மருத்துவ வசதிகள் மேம்பட்டு இலக்குகளை விரைவாக அடைந்து நாடு முன்னேறி வருவதால் 157 மாவட்டங்களில் குறைந்தது நக்சல் அச்சுறுத்தல். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி வழங்க கோரிக்கை. திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக மனு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ஆந்திராவில் இருந்து நெல்லைக்கு காரில் கடத்தி வரப்பட்ட 220 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. மெத்தபெட்டமைன் விநியோகத்தில் சென்னையில் 2 பிடிபட்ட நிலையில் தமிழகத்தில் அந்நிய முதலீடு என்று சொல்லி அரசு திறக்கும் கதவுகளால் வருவது முதலீட்டாளர்கள் இல்லை, போதைப் பொருள் மட்டுமே என குற்றச்சாட்டு. இதுவரை வெளிநாட்டினர் 29 பேர் சிக்கியதை சுட்டிக்காட்டி திராவிட மாடலின் காவல்துறை இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்குமா, போதைக்கு தாரை பார்க்குமா என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் 80 மது பாட்டில்களை கடத்தி வந்த காவலர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையினரே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தலையில் கல்லை போட்டு இளைஞர் கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நாள்தோறும் சர்வசாதாரணமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரம் அருகே அறிஞர் அண்ணா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் +2 மாணவனை கொடூரமாக தாக்கி +1 மாணவர்கள் கொலை செய்த விவகாரம். மாணவர்களிடையே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளை ஆசிரியர்கள் தீர்க்க தவறியதால் கொலை சம்பவங்கள் அரங்கேறியதாகவும் பள்ளி நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை எனவும் பெற்றோர் குற்றச்சாட்டு. சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு வருது. நான் எதை நம்பி என் பிள்ளைங்களை அனுப்புறேன், வாத்தியாரை நம்பி தான் அனுப்புறோம். நாங்க 5 மணிக்கு பிள்ளைங்க வெளியில வரப்போ அந்த பிள்ளைங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டான்னு கேட்கறது பார்க்கணும். வெளியில பிள்ளைங்களுக்கு கேம்பஸ்களில் தான் பிள்ளைங்களுக்கு நடந்திருக்கு. நாங்க பொறுப்பு எடுக்க மாட்டோம் சொல்ல முடியாது சார். வாத்தியாருங்க இதுக்கு பொறுப்பு எடுக்கணும். ஸ்கூல் நிர்வாகத்தை வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம் சார். நாங்க 11th பிள்ளைங்க 12th பிள்ளைல அடிச்சிருக்கானோ 20-30 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிள்ளைய ரவுண்டு கட்டிக்கிட்டு ஒரு கட்டையை எடுத்து அடிச்சு மண்டையை உடைச்சி மண்டையில அடிச்சு ரத்தம் உறைஞ்சு பிள்ளை இறந்தே பேர் அளவுக்கு அடிச்சுனா அவ்வளவு கொடூரமான மக்களா இருக்காங்க சார். இப்போ கவியரசன் எல்லாம் சேர்ந்து வந்தோம். பின்னாடி அட்டி கவியரசனை கூப்பிட்டாங்க. இன்னும் இங்க சம்மந்தமே இல்லாம அடிச்சு அவனை அடிச்சு ரீப்பா எடுத்து மண்டையில அடிச்சுட்டாங்க. அவனுக்கு விக்ஸ் கீழே விழுந்துட்டான். கண்ணெல்லாம் மேல போச்சு. மூக்கு காது வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வந்துட்டு. தஞ்சாவூரில் பட்டீஸ்வரம் அறிஞர் அண்ணா மாதிரி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த மாணவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். பள்ளி மாணவர்களிடையே அதிகரித்து வரும் மோதல் போக்கை பொம்மை முதல்வரின் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை கண்டுகொள்ளாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஏலூர்பட்டி கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 11 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டதுடன் அதே பகுதியில் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி.
நிரந்தர டிஜிபியை நியமிக்க கூட தகுதியற்ற ஸ்டாலின் அரசால் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் சிக்கன் மட்டன் பொரிக்கப்பட்ட எண்ணெயை ரீகோ என்று மறைமுகமாக சுத்திகரித்து மலிவு விலையில் சந்தையில் விற்பனை. தீப்பற்றும் ஆபத்தான இந்த பொருள் உணவுத்துறைக்கு சவாலாகியுள்ளதால் இந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நீதிமன்ற ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளை. விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபரின் வீட்டில் 150 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தீய சக்தி ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினரின் கைகள் கட்டப்பட்டுள்ளதால் குற்ற சம்பவங்கள் குவிந்து வருவதாக அச்சம் தெரிவிக்கும் பொதுமக்கள். மதுரை ஊத்தங்குடியில் அரசு நிகழ்ச்சியில் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்த போது கலைந்து ஓடிய பெண்களை ஏவல் துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கடும் வாக்குவாதம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் பலர் அயர்ந்து தூங்கிய நிலையில் ஏராளமான காலி இருக்கைகளுடன் ஸ்டாலின் பேசிய அவலம். மதுரை விமான நிலையத்தில் ஸ்டாலின் வருகையின் போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி சர்ச்சைக்குரிய கோஷம் எழுப்பியதாக பிடிபட்ட இளைஞர் திமுக எம்எல்ஏவின் மகன் என்பதால் ஏவல் துறையினர் விடுவித்ததால் புதிய சர்ச்சை. ஆளும் திமுக எம்எல்ஏவின் மகன் என்பதால் தளர்வு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் விடியாத ஆட்சியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மீண்டும் கேள்விக்குறியாகும் அவலம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் புதிய தங்கத்தேர் வெள்ளோட்டத்தை துவக்கி வைக்க வருகை தந்த துர்கா ஸ்டாலின் ஒட்டகத்திற்கு பூஜை செய்து வழிபாடு. மேடைக்கு மேடை பகுத்தறிவு பற்றி பேசும் ஸ்டாலின் தன் குடும்பத்தினரிடையே பகுத்தறிவை போதிக்கவில்லையா என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் போடி திமுக நகர்மன்ற தலைவர் ராஜராஜேஸ்வரி மற்றும் திமுக மாநில செயற்குழு உறுப்பினரான அவரது கணவர் சங்கர் ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. ஏலக்காய் வியாபாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டது தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 1200 கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக தகவல். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மாமங்கலம் கிராமத்தில் தேங்கியிருக்கும் சாக்கடையால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படும் அவலம். வடிகால் அமைத்து தர பலமுறை கோரிக்கை வைத்தும் மக்கள் நலனில் அக்கறையற்ற விடியாத அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என சாடல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயப்பன் தாங்கல் ஊராட்சியில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 1.86 ஏக்கர் அரசு நிலத்தில் 4 ஆண்டுகளாக அத்துமீறி ஆக்கிரமிப்பு. மாவட்ட ஆட்சியரிடம் கடிதங்கள் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டும் மக்கள் திமுக ஆட்சியில் அரசு நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்கதையாகி வருவதாக கடும் கொந்தளிப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மா அரசூர் பகுதி கொள்ளிடக்கரை சாலை உள்வாங்கி விரிசல் ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் வேதனை. மக்களின் வரிப்பணத்தில் சுமார் 62 கோடியில் அமைக்கப்பட்ட சாலையின் லட்சணம் இதுதானா என கிராம மக்கள் வாகன ஓட்டிகள் கேள்வி. சரி பண்ணி கொடுக்கல, அதை சரி பண்ணி கொடுத்தாதான் நாங்க இந்த வில்லேஜ்ல இருந்து வெளியில ஏற முடியும். இன்னைக்கு 108 வரணும்னாலே வர முடியாது. நாங்க கட்டில தூக்கிட்டு வந்துதான் இந்த கரையத்த வேண்டியதா இருக்கு. அது மாதிரி சூழலை இல்லாம எங்களுக்கு நிரந்தரமா இந்த சாலையை சரி செய்து கொடுக்கும்படி மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் அரசு விதிகளை மீறி 120 அடி ஆழம் வரை கல்குவாரி தோண்டப்பட்டதால் பாதுகாப்பு ஆபத்தை உருவாக்கி உள்ளூர் மக்களின் கடும் எதிர்ப்பை தூண்டியுள்ளது. உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். சென்னை அம்பத்தூரில் மத்திய மண்டல வட்டார துணைத் தலைவர் கௌஷிக்கின் வாகனத்தை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்களை விடியா அரசின் காவல்துறை அராஜகமாக அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு.
பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் உணவு கொடுக்கிறோம் என விளம்பரப்படுத்தி கையேந்த வைத்த விடியாத திமுக அரசு சிறிதும் இரக்கமின்றி நடந்து கொள்வதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. கோவையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு செங்கல் மண் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் 4 ஆண்டுகளுக்கு மேலாக கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருந்த திமுக அரசுக்கு 900 கோடி ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் சம்மட்டி அடி. அபராதத்துடன் இந்த விவகாரத்தை முடித்துவிடாமல் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என மக்கள், அதிமுகவினர் கோரிக்கை. ராமநாதபுரம் கூட்டுறவு வங்கி உதவியாளர் பணியிடங்களுக்கு 12 முதல் 15 லட்சம் ரூபாய் வரை லஞ்ச பேரம் நடப்பதாக புகார். ஊழல் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் விமர்சனம். கோவை ஒண்டிப்புதூரில் உள்ள அரசு பள்ளியில் ஓட்டை உடைசல் மிதிவண்டிகளை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுத்து கணக்கு காட்டும் விடியாத அரசு. பயன்படுத்த முடியாத மிதிவண்டிகளை என்ன செய்வது என்று தெரியாமல் மாணவர்கள் தவிக்கும் நிலையில் விடியாத ஆட்சியின் அவலத்தை தோலுரித்து காட்டிய சம்பவம். திருவள்ளூர் மாவட்டம் விளாங்காடு பாக்கம் பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் 4 ஆண்டுகளாக மின்சாரம், குடிநீர் இன்றியும் விஷஜந்துகள் அச்சுறுத்தலால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி. விடியாத திமுக ஆட்சியில் ஊராட்சி அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் தண்ணீரை வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. என்ன ஏதுன்னு அந்த ஏரியா தலைவர் வரவே இல்லை. ஓட்டுக்கு மட்டும் ஆளுங்களை அனுப்பி விடுறாரு. எங்களுக்கு ரோடு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை. கேட்டோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றட்டுமா, செய்யறோமா அப்படின்றாரு. தண்ணி ஊற்றின பிறகு ஆளுங்களே வர்றதில்லை. நாங்கள் இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இடுப்பு மட்டும் தண்ணி எங்கள் வீட்டாண்ட வந்து ஒரே ஒரு 5 நிமிஷம் நான் அங்கே போய் நிற்கிறேன். அங்கே வந்து நின்று பாருங்க எங்கள் வீட்டாண்ட தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. நாங்கள் எப்படி வெளியில் போக முடியும் வயசானவங்க? நீ டைம் எவ்வளோப்போ? இப்போவும் அந்த குளிருக்கு அந்த சொக்காயை மாட்டின்னு திரியிறேன் ஆம்பளை மாதிரி. இண்டிகோ நிறுவனம் நேற்று 1650 விமானங்களை இயக்கியுள்ளதாகவும் 650 விமான சேவைகள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. இண்டிகோ நிறுவனம் 610 கோடி ரூபாய் கட்டணங்களை பயணிகளுக்கு திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை தகவல். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறந்து 10 நாட்களாகியும் நெல் கொள்முதல் செய்யாததால் தேக்கமடைந்த 500 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்ததால் விவசாயிகள் கவலை. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் வேளாண்மைத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தினால் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. காவல்துறைக்கு டிஜிபியை நியமிக்காமல் நீதிமன்றத்தை அவமதித்து வரும் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். சென்னை மாநகராட்சியின் கோரிக்கைகளுக்கு 3 மாதங்களுக்கு மேலாக பதில் அளிக்காமல் இருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சுமோட்டோவாக சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு. திருச்சி விமான நிலையம் அருகே உள்ள ஒயர்லெஸ் ரோடு பகுதியில் கள்ளச்சந்தையில் காரில் பதுக்கி வைத்து புதுச்சேரி மதுபானங்களை விற்பனை செய்த காவலர் சிக்கினார். கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்க வேண்டிய காவலரே கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்டால் எப்படி சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும் என பொதுமக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் பவானியில் கோயில் கும்பாபிஷேகத்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மூதாட்டியிடம் 12 சவரன் தங்க நகைகளை பறித்துச் சென்ற 3 பெண்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையிலும் பணியாளர் பற்றாக்குறை நிலவுவதால் திருவிழா கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொள்ளையடிப்பது அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் திமுக பிரமுகர் ஆதரவாளர்களோடு தனது நிலத்தை அபகரிக்க முயன்றதாக குற்றம் சாட்டி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற விவசாயி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். விடியாத திமுகவினரின் அதிகார திமிரால் அப்பாவி விவசாயிகள் பலியாவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை.
மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சி வைத்தியநாதபுரத்தில் தேங்கியிருந்த கழிவுநீரை அதே பகுதி பட்டியலின மக்களை எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி சுத்தம் செய்ய வைத்த கொடூரம். சம்பவம் தொடர்பாக பட்டியல் சமூகத்தினருக்கான தேசிய ஆணையம் சோழவந்தான் பகுதியில் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கிருஷ்ணா நகர் பகுதியில் தேங்கிய மழைநீரை விடியாத அரசு அகற்றாத நிலையில் குடியிருப்பு வாசிகள் தங்களது சொந்த செலவில் ஆயில் இன்ஜின் வைத்து நீரை அகற்றிய அவலம். அரசு கைவிட்டதால் தேங்கிய நீரை அகற்றுவதிலேயே முழு நேரத்தை செலவழிப்பதால் தாங்கள் பார்க்கின்ற வேலையை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதாக மக்கள் வேதனை. எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த தண்ணியில் இருக்கிறோம். பஞ்சாயத்தில் சொன்னதுக்கு பஞ்சாயத்து கிளார்க் வந்து ஒரு ஜேசிபி கொண்டாந்து வச்சு லேசாக தோண்டி விட்டு போனாங்க. அது ஒரு காலடி தோண்டியிருப்பாங்க. அது தண்ணி வடிஞ்சது நின்று போச்சு. அதுக்கு பிற்பாடு வேறு வழியே இல்லாத பட்சத்தில் நாங்களாம் எங்களோட சொந்த முயற்சியில் நாங்கள் வந்து லம்பாடி இன்ஜின் கொண்டாந்து வச்சு 3 நாளாக தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்கோம். திருத்தணியில் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கழிவுநீர் கால்வாய் சிமெண்ட் மூடிகளை மட்டும் அகற்றிவிட்டு ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றியதாக விடியாத அரசு அதிகாரிகள் நாடகம். கண் துடைப்புக்காக ஆக்கிரமிப்புகளை அகற்றிய திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் முழுமையாக அகற்றியதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தவறான தகவல் அளித்துள்ளதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாம்பு கடிக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படாததால் +2 மாணவி உயிரிழந்த பரிதாபம். அரசு மருத்துவமனைகளில் போதிய பணியாளர்களும் மருத்துவர்களும் இல்லாததால் முறையான சிகிச்சையின்றி நோயாளிகள் உயிரை இழக்கும் நிலையில் விளம்பர பிரியர் மாசு என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதி. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் சேதமடைந்துள்ள சாலைகளை சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் மானாக்குடி கிராமத்தில் 2 கிலோமீட்டர் தூர சாலை மிகவும் சேதமடைந்து போக்குவரத்திற்கு லாய்க்கற்று இருப்பதாக எழும் குற்றச்சாட்டு. சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சாமானிய மக்களின் தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாதா என பொதுமக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதாமல் இருப்பதற்காக காரை ஓட்டுநர் திருப்பியதால் விபத்து ஏற்பட்டதாக தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் குறுக்கே கவிழ்ந்து கோர விபத்து. விபத்தில் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் கேரளாவின் பாரசாலை அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை அடுத்த மாங்காடு அருகே ரீல்ஸ் எடுத்தபடி இருசக்கர வாகனத்தை ஓட்டிய 2 இளைஞர்களால் அடுத்தடுத்து வாகனங்கள் விபத்தில் சிக்கியதில் 5 பேர் காயமடைந்த பரிதாபம். திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய போக்குவரத்து காவலர்களை நியமிக்காததால் சாலையில் ரீல்ஸ் எடுக்கிறோம் என்ற பெயரில் இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு விபத்தை ஏற்படுத்தும் அவலம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டத்தில் தென்னை நாறு விலை திடீரென 1500 ரூபாயில் இருந்து 3000 ரூபாயாக உயர்வு. கறிக்கோழி உற்பத்தியாளர்களின் செலவு 2 மடங்கு ஏறியதால் உற்பத்தி குறைந்து கோழி விலை உயர வாய்ப்பு என தகவல். திருக்கார்த்திகை தீப திருவிழா நிறைவடைந்து 5ஆம் நாளை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். கோயில் நிர்வாகம் முறையான பாதுகாப்பு வசதிகளை செய்யாததால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த அவலம். புதுடெல்லியில் நடைபெற்ற 2025 ஆயுதப்படை கொடிநாள் விழாவில் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை என்று கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி பேச்சு. இந்தியாவை யாராவது தாக்க முயன்றால் இந்திய ராணுவம் கடுமையாக பதிலடி கொடுக்கும் என எச்சரித்த அவர் குடிமக்கள் ஆயுதப்படைகளின் மீது கொண்டுள்ள பெருமையை அவர் வலியுறுத்தினார்.